நான் உங்கள் தெருவிளக்கு கூப்பினார். அடுத்ததா நாம பார்க்க போறது நூல் பொம்மலாட்டம். இந்த நூல் பொம்மலாட்டம் பார்த்தீங்கன்னா பொதுவா மரப்பாச்சி பொம்மைகளை கொண்டு செய்வாங்க. தற்சமயம் நம்ம கிட்ட இருக்கிற பொம்மையை வச்சு நூல் பொம்மலாட்டம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த நூல் பொம்மலாட்டத்திற்கு இது போல ஒரு பொம்மை தேவைப்படுது. அதுபோல இந்த குச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குச்சி இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சின்ன துண்டுகளை இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த 4 பக்கமும் பொம்மையினுடைய 4 பகுதிகளை நாம இயக்க போறோம். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இந்த பொம்மையினுடைய வலது கைக்கு ஒரு நூல் கொடுத்துருக்கேன், இடது கைக்கு ஒரு நூல் கொடுத்துருக்கேன். அதே போல இந்த பொம்மையினுடைய தலை பகுதிக்கு ஒரு நூல் கொடுத்துருக்கேன், இந்த பொம்மையினுடைய இடுப்பு பகுதிக்கு ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இணைக்க போகிறோம். பாருங்க, இந்த பொம்மையினுடைய வலது பக்கத்துக்கு ஒரு நூல் இருக்கு, இடது பக்கத்துக்கு ஒரு நூல் இருக்கு. இந்த வலது பக்க நூலை இந்த குச்சியினுடைய முன்பகுதியில நாம கட்டிடுவோம். அதே போல இந்த இடது கையினுடைய நூலை குச்சியினுடைய இந்த பகுதியில கட்டிடுவோம். இப்போ இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த குச்சியினுடைய முன்பகுதிக்கு வந்துடுச்சு. அடுத்தது இந்த பொம்மையினுடைய தலைப்பகுதி இருக்கு. இந்த தலைப்பகுதியை இந்த குச்சியினுடைய பின்பக்கத்துல கட்டிவிடும். அடுத்தது இந்த பொம்மையினுடைய இடுப்பு பகுதி இருக்கு. இந்த இடுப்பு பகுதியை இன்னொரு பக்கத்துல கட்டிடும். இப்போ இந்த நூல் பொம்மலாட்ட பொம்மை தயாரா இருக்கு. இப்போ இந்த பொம்மையை எப்படி அசைக்கலாம் பாருங்க. இந்த முன்பகுதி செயல்படும் போது இந்த கைகள் அசையும். அதே போல இந்த தலைப்பகுதியை அசைக்கலாம், இந்த இடுப்பு பகுதியை அசைக்கலாம். இப்ப பாருங்க, இது போல இந்த குச்சிகளை வச்சு இந்த 4 நூல்களை வச்சு இந்த பொம்மையை நாம செயல்படுத்துறோம். இது நூல் பொம்மலாட்ட பொம்மை நம்ம பொம்மலாட்டத்துக்கு தயார். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த 10 விதமான பொம்மைகள் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த பொம்மைகள் செய்யும் விதம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இந்த பொம்மலாட்ட பொம்மைகள் செய்யறதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும், நண்பர் தமிழக அரசு போக்குவரத்து துறை ஓட்டுநர் விஜயகுமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.